ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 16ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதத்துடைய 31ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கடைசியாக நாளை நாள் இருந்தாலும் நாளை நாள் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. ஏன்னா நாளை நாள் சதுர்த்தியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தியானது வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஆடி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி நம்மளுடைய சங்கடங்களை எல்லாமே போக்கக்கூடிய சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி நல்லது நடக்கும். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இருள் நீங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கான அடிகளையும் நாம் எடுத்து வைக்கணும். அதுதான் இந்த மாதிரியான பரிகாரம். இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யணும். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம மேன்மைக்கு வர என்னதான் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த மாதிரியான பரிகாரங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். முதல்ல நாளை நாளுடைய சிறப்போடு நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பரிகாரத்தெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக பயன் பெறுங்க. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்தால் உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். ஸோ பணவரவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். சரி, நாளை சதுர்த்தியில் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான சிறப்பு மிகுந்த கடவுளாக திகழ்பவர் தான் விநாயக பெருமான். விநாயக பெருமானை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு எளிமையின் அடையாளம் என்று சொல்லலாம். பிடித்தார் பிள்ளையார் என்ற சொல்லுக்கேற்ப எதில் பிடித்து வைத்தாலும் பிள்ளையார் வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு எளிமையான கடவுளாக திகழ்பவர் பிள்ளையார். பிள்ளையாரை வழிபாடு செய்யாமல் எந்த ஒரு காரியமும் செய்யப்படாது. திருமணத்தில் ஸ்டார்ட் ஆகி வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானுக்கு முதல் பூஜை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். அந்த மாதிரி விநாயகர் பெருமான் முழுமுதற் கடவுளாக திகழ்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் மூத்தவராகவோ முழுமுதற் கடவுளாகவோ திகழக்கூடிய ஒரு பெயர் விநாயகர் பெருமானுக்கே இருக்குது. அதனால் விநாயகர் பெருமானை அவருக்கு உகந்த சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஆக்சுவலி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக திகழ்வது ஒவ்வொரு மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தியை சொல்லலாம். மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்களில் சதுர்த்தி வரும். அந்த 2 தினங்களில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. ஆனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த தினத்தில் தான் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுது, அதாவது அவர் பிறந்ததாக கூறப்படுது. ஸோ அதனால் இந்த ஒரு சதுர்த்தி ரொம்ப விசேஷம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் இந்த நாள் பயங்கரமாக கொண்டாடப்படும். ஸோ விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி வரக்கூடிய அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சதுர்த்தியில் அம்மாளுடைய அருளும் கிடைக்கும், பையனுடைய அருளும் கிடைக்கும். அதனால் விநாயகருக்கு உகந்த இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்கள் வாழ்வை மாற்றும். அப்படி வாழ்வை மாற்றுவதற்கு உதவுவதற்குரிய விநாயகருடைய பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பணவரவை அதிகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பணவரவை அதிகரிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு அதிர்ஷ்டமும் தேவை. அதுக்காக இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளைய ஞாயிற்றுக்கிழமை பண்ணி பாருங்க. நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பெருமளவு கை கொடுக்கும். ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ கூழ் ஊற்றுறவங்களாம் கூழ் ஊற்றுவாங்க. ஸோ பொங்கல் வைக்கிறவங்களாம் பொங்கல் வைப்பாங்க. அதோடு இந்த பரிகாரத்தையும் விநாயகருக்காக செய்திங்கன்னா பணவரவுங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். சரி, பணவரவை அதிகரிக்க பரிகாரம் என்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம்.
விநாயகரை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையும் என்று நம்ம அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த சதுர்த்தியான நாளை நாள் விநாயகரை நினைத்து கொண்டு நாம் பணவரவை அதிகரிக்க வேண்டுங்கிற பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த பரிகாரம் பல மடங்கு வெற்றியடையும் என்று கூறலாம். அந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு பணவரவை அதிகரிப்பதோடு நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கும். இந்த பரிகாரத்தை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டும். அதாவது கரெக்டாக நாளை மதியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்திக்கு உகந்த அந்த முகூர்த்த நேரம் இருக்குது. அந்த முகூர்த்த நேரம் 11:45 மணியிலிருந்து 12:15. ஸோ கரெக்டாக அந்த மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறும் என்பது பொருள். அதனால் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. சதுர்த்தியான நாளை நாள் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை கூட கிடைக்கும். சரி, இப்போ பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். ஒரு சிறிய தாம்பழத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்ட அந்த தாம்பழத்தட்டில் பச்சரிசி மாவால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளையார் சுழியை போட்டுக்கொள்ளுங்க. கோலம் போடுறீங்கள அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போடுங்க. அல்லது தண்ணீரில் கரைத்து பிள்ளையார் சுழி போடுவதாக இருந்தாலும் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு பின்னாடி அதற்கு மேல் நல்ல கிளியாத வெத்தலையாக பார்த்து ஒரு வெத்தலையை எடுத்து அதன் காம்பு பகுதியை நீக்கி அதை பிள்ளையார் சுழியின் மேலே வைக்க வேண்டும். பிறகு விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான நாட்டு சக்கரை அல்லது வெல்லத்தை வெத்தலைக்கு மேல் வைத்து கொள்ளுங்க. அதோடு புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரையும் சிறிதளவு வைக்க வேண்டும். பிறகு ₹1 நாணயத்தையும் பன்னீரில் சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அதையும் வைத்து விடுங்க. இப்பொழுது இதெல்லாம் வைத்ததுக்கு பின்னாடி இதை அப்படியே விநாயக பெருமான் படத்திற்கு முன்பாக சிலைக்கு முன்பாக வைத்துவிட்டு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று முழு மனதோடு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த இனிப்பும் பச்சை பயிரும் ₹1 நாணயமும் கண்டிப்பாக விநாயகருக்கு முன்பாகவே இருக்கணும். ஸோ அப்புறமேட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பூஜைலாம் செய்ததுக்கு பின்னாடி அடுத்த நாள் பச்சை பயிறு இனிப்பை இதெல்லாம் காக்கை குருவி எறும்புகளுக்கு தானமாக போட்டுவிட்டு ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணதோஷம் நீங்கும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். ஸோ சிறப்பான நேரத்தில் முழுமுதற் கடவுளுக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு எதிர்பார்க்காத பணவரவை பெற முடியுங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.